கேப் கொடு. ஏய் இங்க வா. எப்படி சார் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது? உனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் போட்டோ எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படி ஒன்று இருக்கா? இருக்கு. அது எப்பவுமே உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். அது என்னைக்கு உன் கேமராவால உன்னால பிடிக்க முடியுதோ அன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் போட்டோ உன்னால எடுக்க முடியும். ஓ, இப்ப கூட உன்னால ஒரு பெர்ஃபெக்ட் போட்டோ எடுக்க முடியும். ஹலோ, சொல்டா. எவ்வளோட்டா ஃபோன் அடிக்குது உனக்கு? தூங்கிட்டேன்டா. இன்னைக்கு ரிசல்ட் மெயில் பார்க்கலையா? இல்லைடா. செலக்ட் ஆயிட்டேன்டா. ஓ சரிடா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்ரா. ஓகேடா, பை. டேய் 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 உன்னால இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை மாதிரி என்னால் ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோ எடுக்க முடியலை. உன்னால முடியும். ஹலோ சார். அயுதே. ஸோ கடைசி கேள்வியா, உங்களுக்கு ஏன் ஃபோட்டோகிராஃபி மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது காரணமே என் மென்டார் தான். ஆனால் இப்போ அவர் உயிரோட இல்லை. ஐம் ஸோ சாரி. ஃபோட்டோ எடுக்கும்போது என் மென்டார் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபோட்டோகிராஃபி மேலே இவ்வளோ ஆர்வம். டு பி ஃப்ரேங்க், எனக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் புரியுது. பட் எங்கள் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இல்லை. We need a perfect photographer who can capture perfect photo. I don't think you can capture a perfect photo. So, better luck next time. People think perfect shot happens when you click it. ஆனா அது கிளிக் பண்ண டைம்ல இல்ல, அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி தான் அது நடக்கும். அந்த மொமெண்ட்ல உன் கண்கள் அதை கவனிக்கும். Something that your heart already knows it. நீ அதை பிளான் பண்ண மாட்ட, but you just feel it. அந்த மொமெண்ட்ல கேமராவே இன்விசிபிள் ஆயிடும். நீ சீனை கேப்சர் பண்ணல, அந்த மொமெண்ட் தான் உன்னை நோட்டீஸ் பண்ண. அதுதான் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ல இருந்து வேற ஒன்றா மாறுது. வேற ஒன்றுனா என்னது? உனக்கே ஒரு நாள் புரியும். ஆமாம் சார்,
நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் அந்த சீனை கேப்சர் பண்ணல, அந்த மூமெண்ட் தான் என்னை நோட்டீஸ் பண்ணியிருக்கு. அதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபியை ஒரு ஆர்ட்டாக மாற்றிருக்கு.